காலை வணக்கம். இந்த வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சப்போஸ் ஸ்கிப் பண்ணீங்க அப்படின்னா, எனக்கு எந்த விதமான லாஸ் கிடையாது. இந்த லாஸ் உங்களுக்கு தான். ஏன் லாஸ்ன்னு சொல்றேன் அப்படின்னா, இந்த வீடியோவ நீங்க ஃபுல்லா பார்க்கல அப்படின்னா, இந்த பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிளியரா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது. அதனால தான் சொல்றேன். நீங்க சப்போஸ் வந்து ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளால அது கிளியரான வியூ வந்து நம்மளுக்கு தெரியாதுன்னு சொல்ல வரேன். ஓகேங்களா? அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போற சிஸ்டம் நேம் என்ன? பிசினஸ் நேம் என்ன அப்படின்னா, சென்சோ. சென்சோல வந்து ஒரு ப்ராஜெக்ட் என்னன்னா, பைலட். பைலட் அப்படின்ற ஒரு பிசினஸ் பத்தி தான் வந்து நம்ம பார்க்க போறோம். அதோட லிங்க் என்னன்னா வெப்சைட் லிங்க் வந்து www.senso.ltd அப்படின்றத வந்து வெப்சைட்டோட லிங்கா இருக்கு. அண்ட் இதுல வந்து ஒரு நல்ல ஒரு கோட் குடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, ஜாயின் த லைன், பிரேக் த லிமிட். ஓகேங்களா? இதுதான் அவங்களோட கோட்ஸா இருக்கு. அண்ட் இந்த பிசினஸ் நேம் ஆல்ரெடி சொன்ன மாரி சென்சோ லிமிட்லெஸ் அப்படின்றது தான் வந்து இதோட பிசினஸ் நேம். இது வந்து ஒரு டாய் காயின் அண்ட் பாலிகான் காயின் வந்து நம்மளுக்கு தேவை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்காக. ஓகேங்களா? அண்ட் வாங்க நம்ம கிளியரா நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? இது 100% டீசென்ட்ரலைஸ்ட் ஒரு மேட்ரிக்ஸ் அண்ட் இது வந்து வெரிஃபைடு ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ல வந்து இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் திங் என்ன அப்டின்னா, இந்த ப்ராஜெக்ட்டோட ஓவர்வியூ வந்து குடுத்துருக்காங்க. இந்த மேலோட்டமா இந்த ப்ராஜெக்ட்ல என்னென்ன இருக்கு அப்டின்னு சொல்லி எல்லாமே கிளியரா வந்து இதுல குடுத்துருக்காங்க. இந்த ஒரு ஸ்லைட்லயே. என்னன்னா, இதுல வந்து அன்லாக் சூப்பர் ஃபாஸ்ட் குளோபல் லேர்னிங் வித் இது வந்து குளோபல் லேர்னிங் அப்டின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு டீம் கிடையாது. குளோபல் லேர்னிங் வித் பைலட் ப்ராஃபிட் அப்டின்ற மாரி சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்ரெடி சொன்ன மாரி இது வந்து டீசென்ட்ரலைஸ்ட் மேட்ரிக்ஸ். இது வந்து 10x ஸ்பீட்ல வந்து நம்மளுக்கு வந்து இன்கம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 10x ஸ்பீட் அப்படின்றது வந்து இப்போ தான் நான் ஃபர்ஸ்ட் டைமா வந்து நான் கேள்விப்படுறேன். நான் வந்து இது கிளியரா இந்த வீடியோவ சொல்றேன். இந்த வீடியோ திரும்ப சொல்றது என்ன அப்படின்னா, ஸ்கிப் பண்ணிறாதீங்க. ஒய் ஜாயின் பைலட் ப்ராஃபிட்? ஏன் வந்து இந்த பைலட் ப்ராஃபிட் வந்து ஜாயின் பண்ணோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன, குளோபல் சிங்கிள் லைன் சிஸ்டம். யார் எங்க ஜாயின் பண்ணாரோ ஒரு சிங்கிள் லைன்ல தான் வந்து இந்த சிஸ்டம் வந்து ஒர்க் ஆகும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. இது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. சிங்கிள் லைன்ல வந்து அ எப்படின்னா லைன் டாப் டூ பாட்டம் அண்ட் லெஃப்ட் டூ ரைட். டாப் டூ பாட்டம் அண்ட் லெஃப்ட் டூ ரைட் மூலியமா தான் வந்து இந்த பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ஒர்க் ஆகுது. அண்ட் ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் இன் அட்வான்ஸ். இது அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ். நம்ம எவ்வளோ சீக்கிரம் முன்னாடி ஜாயின் பண்றோமோ, அவ்வளோ சீக்கிரம் நம்மளுக்கு நன்மை அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அந்த பிளேஸ்மென்ட் வந்து நம்மளால எடுக்க முடியும். அதுதான் இதோட அர்த்தம். ஓகேங்களா? 10x ஏர்னிங். 10x ஏர்னிங்ன்றது என்ன அப்படின்னா, அதில ரீபர்த் ஐடி வந்து ரிப்பீட்டடா நமக்கு இன்கம் கிடைச்சிட்டு இருக்கும். அண்ட் இது வந்து குளோபல் ஜாயினிங்ன்றதுனால நம்ம வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட் எடுக்கலாம் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? சிம்பிள் என்ட்ரி கண்டிஷன். இதில வந்து ஒரு கண்டிஷனும் குடுத்துருக்காங்க. ஓகேங்களா? எந்த பிசினஸ்லயுமே வந்து இந்த கண்டிஷன் அப்படின்றது வந்து லாஸ்ட்ல தான் குடுப்பாங்க. இவங்க அந்த கண்டிஷன கிளியரா குடுத்துட்டு தான் அடுத்த அ பேஜஸ் எல்லாமே வந்து இருக்கு. அடுத்த ப்ராசஸ் எல்லாமே இருக்கு. என்ன கண்டிஷன்னா, ஒரு டைரக்ட் பார்ட்னர் வந்து கண்டிப்பா தேவை அப்படின்ற மாரி இருக்காங்க. ஓகேங்களா? ஏன் அப்படின்னா, அந்த ஒரு டைரக்ட் பார்ட்னர் இருந்தா மட்டும் தான் நீங்க வந்து அந்த குளோபல் போலுக்கு வந்து நீங்க எலிஜிபிளே ஆவீங்க. ஓகேங்களா? அதுவரைக்கும் நீங்க எலிஜிபிலிட்டி கிடையாது. அந்த ஒரு டைரக்ட் பார்ட்னர் குடுத்துட்டீங்க அப்டின்னா, நீங்க எலிஜிபிள் அப்டின்ற மாரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? சூப்பர் ஃபாஸ்ட் இன்கம் ஃப்ளோ. ஓகேங்களா? அது ஆல்ரெடி சூப்பர் ஃபாஸ்ட் இன்கம் ஃப்ளோ அண்ட் இது வந்து நோ என்ட்ரி, நோ இன்கம். இஃப் சப்போஸ் உள்ள என்ட்ரி வரல அப்டின்னா, நோ இன்கம். அது வந்து நெட்வொர்க் பொறுத்தளவு அது ஒரு இது. ஆனா இந்த ஸ்லைடு வந்து எனக்கு புடிச்சிருக்கு. ஏன்னா, என்ன அட்வான்டேஜும் குடுத்துருக்காங்க, டிஸ்அட்வான்டேஜும் குடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஆனா அது டிஸ்அட்வான்டேஜ்ன்னு சொல்லாம சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ ஒரு என்ட்ரி இல்ல அப்டின்னா, நோ இன்கம். அப்போ நம்ம எல்லாமே ஒரு டைரக்ட் ரெஃபரல் குடுத்தோம் அப்டின்னா, நம்ம நல்ல ஒரு இன்கம் எடுக்கலாம் அப்டின்ற மாரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? கிளப் மேட்ரிக்ஸ். இந்த பைலட் மேட்ரிக்ஸ்ன்றது என்ன அப்டின்னா, அதுல 8 பேக்கேஜஸ் இருக்கு. ஓகேங்களா? இந்த பேக்கேஜஸ் என்னென்னன்னா 26 டாய், ஃபர்ஸ்ட் பேக்கேஜ் வந்து 26 டாய், அப்புறம் 51 டாய், 111 டாய், சரி 101 டாய், 201 டாய், 401, 801, 1601, 3201 டாய். ஓகேங்களா? மொத்தம் 8 பேக்கேஜஸ் இருக்கு. இதுல என்ன ஒரு பெனிஃபிட் அப்டின்னா, ஆஸ் சூன் ஆஸ் நீங்க வந்து சப்போஸ் நீங்க வந்து ஒரு ஜாயின் பண்ணிட்டீங்க அப்டின்னா, கேஷ்பேக்கா வந்து அவங்களோட டோக்கன் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாவே கிரெடிட் ஆகும் அப்டின்னு சொல்லியிருக்காங்க. அதனால நீங்க ஹையர் பேக்கேஜ் எடுத்தீங்க அப்டின்னா, ஹையர் லெவல் ஆஃப் இன்கம் எடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அந்த டோக்கன் அப்டின்றது என்ன அப்டின்னு சொல்லி நான் கடைசி ஸ்லைட்ல வந்து குடுத்துருக்காங்க. அத நான் கிளியரா சொல்றேன். சரிங்களா? வென் த கான்ட்ரிபியூஷன் 26 டாய். இப்போ வந்து 26 டாய் நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்றீங்க அப்டின்னா, 25 டாய் வந்து போல்குள்ள போகும். இன்னும் 1 டாய் என்ன ஆகும் அப்டின்னா, இன்சென்டிவ் அப்டின்ற மாரி குடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அந்த 1 டாய் வந்து எல்லா பேக்கேஜ்லயுமே வந்து இன்சென்டிவ் மாரி போகும். அந்த இன்சென்டிவ் வந்து யார் நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்களோ அவங்களுக்கு வந்து ஒரு ஊதியம். ஓகேங்களா? ஊதியம்னா அடிஷனலா ரிவார்ட் மாரி வந்து குடுக்குறேன் அப்டின்ற மாரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அண்ட் நெக்ஸ்ட் திங் என்ன அப்டின்னா, பைலட் மெக்கானிசம். இதுதான் முக்கியமான ஒரு விஷயம். எப்படி ஒர்க் ஆகும் அப்டின்னு சொல்லி கிளியரா குடுத்துருக்காங்க. எப்படின்னா, அதுக்கு முன்னாடி ஒரு பாயிண்ட் என்ன 100% இன்கம். சப்போஸ் நீங்க 26 டாய்ல ஜாயின் பண்றீங்க அப்டின்னா, உங்க அப்பவே வந்து 26 டாயா தான் வந்து வித்ட்ரால் ஆகும். இதுல 10%, 20%, 5% நெறைய சிஸ்டம்ல வந்து நீங்க பார்க்கலாம். 60% டைரக்ட் இன்கம் குடுத்துடுறாங்க. 20% லெவல் இன்கம் குடுத்துடுறாங்க. பேலன்ஸ் இருக்கிற 20% என்ன பண்றாங்க அப்டின்னா, போல்குள்ள அனுப்புறாங்க. அந்த 5 டாய்ல ஜாயின் பண்ணிட்டு அந்த 20% அப்படின்றது வந்து ரொம்ப கம்மியான அமௌண்ட். அதுல வந்து ஸ்லைட்ல காமிக்கலாம். பெரிய லெவல் இன்கம் காமிக்கலாம். ஆனா அது ஏர்ன் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். கிளியரா தெரிஞ்சுக்கோங்க. ஆனா இதுல
பெரிய லெவல்ல தான் என்ட்ரி ஆவீங்க. 25 டாய்ல 25 டாய் அப்டின்னா, ஒரு டாய் வந்து $1. அப்ப 25 டாய்ன்றது வந்து $25 ஓகேங்களா? $25ல உள்ள ஜாயின் பண்ணும்போது, $25மே உங்களுக்கு பே அவுட்டா வருது. ஈஸியா வந்து நல்ல ஒரு சம்பாதிக்கலாம் அப்படின்னு தான் சொல்ல வரேன். ஓகேங்களா? 100% கோஸ் டூ த நெட்வொர்க்ன்னு சொல்லியிருக்காங்க. டாப் டூ பாட்டம், லெஃப்ட் டூ ரைட். இந்த டாப் டூ பாட்டம், லெஃப்ட் டூ ரைட்ன்றது என்னன்னு சொல்லி உங்களுக்கு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன். இது எப்படி ரன் ஆகும்னா, சப்போஸ் நான் வந்து ஜாயின் பண்ணிட்டேன் அப்படின்ற பட்சத்தில நான் தான் டாப்ல இருப்பேன். ஓகேங்களா? நான் ஃபர்ஸ்ட்டா ஜாயின் பண்ணிட்டேன் அப்படின்னா, என்னோட ஐடி இங்க பிளேஸ் ஆயிடுச்சுன்னு வைங்களேன். இது சப்போஸ் புதுசா ஒரு நபர் வந்து ஒரு டைரக்ட் கம்ப்ளீட் பண்ணா தான் இதுதான் பிளேஸ்மென்ட். ஓகேங்களா? ஒரு டைரக்ட் கம்ப்ளீட் பண்ணா தான் உள்ள வந்து ஜாயின் ஆவாங்க. சப்போஸ் என்னோட நண்பர் ஒருத்தர் வந்து ஜாயின் பண்ணி ஒரு டைரக்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டாருன்னா, அவர் வந்து இந்த இடத்துல ஏன்ற பொசிஷன்ல பிளேஸ் ஆயிருவாரு. இன்னொரு நபர் ஒருத்தர் வந்து ஒரு டைரக்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டாரு அப்படின்னா, இது என்னோட டைரக்ட்டா இல்ல. குளோபல் வைஸா சிஸ்டம்குள்ள ஜாயின் பண்றவங்க யாரா இருந்தாலும் இங்க வந்து பிளேஸ் ஆவாங்க. எனக்கு கீழ தான் வந்து பிளேஸ் ஆவாங்க. 2 மேட்ரிக்ஸ்ல வந்து ரன் ஆகும். ஓகேங்களா? இங்க பிளேஸ் ஆயிட்டாங்க அப்படின்னா, இந்த சிஸ்டமோட பியூட்டி என்ன அப்படின்னா, இந்த ஒரு பேமெண்ட் வந்து உங்களுக்கு வித்ட்ரால வந்துரும். ஒரு பேமெண்ட் வந்து உங்களுக்கு வந்து ரீபர்த் ஐடியா கிரியேட் ஆயிரும். அதுதான் இங்க ஷோ பண்ணியிருக்காங்க பாருங்க. இந்த உங்களோட சைக்கிள் ஸ்ட்ரக்சர் இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா? இந்த சைக்கிள் ஸ்ட்ரக்சர்ல ஃபர்ஸ்ட் பேமெண்ட் வந்து உங்க வாலெட்டுக்கு வரும். செகண்ட் பேமெண்ட் வந்து ரீபர்த் ஆயிரும். எத்தன டைம்? அன்லிமிட்டட் இன்கம். ஒரு 2 இன்கம் தான். டக்கு 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 டக்குன்னு மாறிட்டே இருக்கும். இந்த ரீபர்த் ஐடின்றது அப்பப்போ கிரியேட் ஆயிருக்கும். நீங்க இத்தன லெவல் முடிங்க. ஒரு 3 ரீபர்த் ஐடி ஆகும். 10 ரீபர்த் ஐடி ஆகும் அப்படின்றதெல்லாம் வேலைக்கு இல்ல. ஒரு ஐடி இன்கம், ஒரு ஐடி ரீபர்த் அவ்வளவுதான். திரும்ப திரும்ப லைஃப் டைம் இன்கம் எடுத்துக்கிட்டே இருக்கலாம் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. அது எப்படி அப்படின்னா, இப்ப பாருங்க. இப்ப எனக்கு கீழ வந்து 2 பிளேஸ்மென்ட் ஆயிருக்கா? இப்ப என்ன ஆகும் அப்படின்னா, என்னோட ரீபர்த் ஐடி வந்து இந்த ஏன்ற நபருக்கு கீழ வந்து பிளேஸ்மென்ட் ஆகும். எனக்கு கீழ 2 பேரு. இந்த 2 பேத்துக்கு கீழ 2 பேர் தானே. அப்போ என்னோட ரீபர்த் ஐடி எங்க வந்து பிளேஸ் ஆகும்னா, இந்த ஏன்ற நபருக்கு கீழ வந்து பிளேஸ் ஆகும். இப்ப என்ன ஆகும் அப்படின்னா, சிஸ்டம்குள்ள ஒரு புது ஐடி வந்துச்சு அப்படின்னா, டாப் டூ பாட்டம், லெஃப்ட் டூ ரைட் தானே. அப்போ சிஸ்டம்குள்ள ஒரு புது ஐடி வந்து ஒரு டைரக்ட் ரெஃபரல் கம்ப்ளீட் பண்ணி வந்துச்சு அப்படின்னா, அந்த ஐடி வந்து இந்த ஏக்கு கீழ இங்க சின்ற இடத்துல பிளேஸ் ஆகும். இப்ப என்ன ஆகும்? ஏன்ற நபருக்கு வந்து 1, 2 முடிஞ்சிருச்சு. அப்போ 1 வந்து பேமெண்ட்டா போயிரும். 2வது ஐடி என்ன ஆகும்? ரீபர்த்தா ஓப்பன் ஆகுமா? அந்த ரீபர்த் ஐடி என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ஏன்ற ரீபர்த் ஐடி திரும்ப என்னோட பி பார்ட்னர், என்னோட ரைட்ல ஒரு பார்ட்னர் இருக்காரு இல்லையா? அவருக்கு ஏல வந்து பிளேஸ் ஆகும். என்னோட ஐ மீன் என்னோட டவுன்லைனோட ஃபர்ஸ்ட் டவுன்லைனோட ஐடி, என்னோட செகண்ட் டவுன்லைனோட ஏல வந்து பிளேஸ் ஆகும். ஓகேவா? இப்போ புதுசா ஒரு ஐடி வருதுன்னா, இந்த டின்ற போர்ஷன்ல வந்து என்னோட 2வது நபருக்கு வந்து 2வது இடத்துல வந்து பிளேஸ் ஆகும். கிளியரா? இப்ப என்ன ஆகும் அப்டின்னா, என்னோட பி பார்ட்னர் 2 பேருக்கு முடிச்சுட்டாருன்னா, ஒண்ணு வந்து பேமெண்ட்டா வந்துரும். ஒண்ணு வந்து ரீபர்த் ஐடியா கிரியேட் ஆகும். இந்த ரீபர்த் ஐடி வந்து திரும்ப என்னோட ஏக்கு கீழ ஒருத்தர் வந்தார் இல்லையா? ஐ மீன் என்னோட ரீபர்த் ஐடி. ஏக்கு கீழ என்னோட ரீபர்த் ஐடி தானே. என்னோட ரீபர்த் ஐடி கீழ வருவாரு. சின்ன பிசினஸ் தான். 1, 2, 3, 4. வெறும் 4 ஆக்டிவ் ஐடிக்கே வந்து என்னோட 2வது லெவல் வரைக்கும் நம்மளால இன்கம் எடுக்க முடியும். கிளியரா இது வரைக்கும்? ஓகே. இதுதான் மெக்கானிசம். சரி இப்படி தான் வொர்க் ஆகும். இந்த 8 பேக்கேஜஸ் ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னா, இதுல வந்து மொத்தம் 8 பேக்கேஜஸ் இருக்கு. இது இப்படி தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து பேமெண்ட்டா வரும். செகண்ட் வந்து ரீபர்த் ஐடி. ஃபர்ஸ்ட் பேமெண்ட், செகண்ட் ரீபர்த் ஐடி. ஃபர்ஸ்ட் பேமெண்ட், செகண்ட் ரீபர்த் ஐடி. இது எந்த லெவலா இருந்தாலும் இப்படி தான். ஓகேங்களா? ஆனா அதுல வந்து சிம்பிள் கண்டிஷன் என்ன, ஒன் டைரக்ட் பார்ட்னர் வந்து நீங்க கண்டிப்பா எலிஜிபிளா இருக்கணும். எல்லா பேக்கேஜ்லயுமே. எல்லாத்துக்கும் இன்னொரு டவுட் வரும். சரி சப்போஸ் நான் வந்து 25 டாய்ல ஜாயின் பண்ணிட்டேன். நான் ஸ்டார்ட்டிங்கே ஜாயின் பண்ணேன். ஆனா 50 வந்து நான் மெதுவா தான் ஆக்டிவேட் பண்ணேன். ஆனா என்னோட டவுன்லைன் ஆக்டிவேட் பண்ணிட்டாரு அப்படின்னா, அது வந்து ஸ்கிப் ஆயி மேல டாப்ல யாரு ஸ்கிப் ஆயி மேல டாப்ல வந்து அவர் பிளேஸ் ஆயிருவார். குளோபல் போலுக்கு அவரு உங்களுக்கு முன்னாடியே வந்து எலிஜிபிள் ஆயிருவார். கிளியரா? பை யூ கேன் டேக் ஆல் பேக்கேஜஸ் ஒன் பை ஒன் பை ஹையர் பேக்கேஜ் டு ஏர்ன் ஹையர் அண்ட் மேசிவ் இன்கம் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ திரும்பவும் சொல்றேன். கொஞ்சம் பெருசா தான் இருக்கும். கிளியரா பாருங்க. உங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இது நல்ல ஒரு பிசினஸ். நீங்க வேற எந்த பிசினஸ்க்கு கம்பேர் பண்ணும்போதும் இது நல்ல ஒரு பிசினஸா இருக்கும். கிளியரா? அண்ட் ஆட்டோ அப்கிரேட். இந்த ஆட்டோ அப்கிரேட்ன்றது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இம்பார்ட்டன்ட்டான ஒரு பிசினஸ். எல்லா பிசினஸ்லயுமே இந்த ஆட்டோ அப்கிரேட்ன்றது வந்து கண்டிப்பா தேவையான ஒரு விஷயம். ஏன் அப்படின்னா, எல்லா நபரும் என்ன பண்றாங்க, வெறும் 5 டாய்ல ஜாயின் பண்ணி நல்ல டீம் குடுத்து அடுத்தடுத்த லெவல் அப்கிரேட் பண்ண மாட்டாங்க. சைலன்ட்டா தான் உட்கார்ந்திருப்பாங்க. அவங்களோட கமிட்மென்ட்க்கு வந்து எடுத்துட்டு இருப்பாங்க. அதே பட்சத்துல சப்போஸ் ஆட்டோ அப்கிரேட் இருந்துச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னா, அது ஆட்டோமேட்டிக்கா அப்கிரேட் ஆயி நம்ம வந்து நல்ல ஒரு இன்கம் வந்து நம்மளால எடுக்க முடியும். சின்ன 25 டாய்ல ஜாயின் பண்ணிட்டு ஒரு இன்கம்க்கும், அதே இது 200 டாய்ல ஜாயின் பண்ற ஒரு இன்கம்க்கும் வந்து பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு. கிளியர் தானே? இதில இன்கம் எடுத்தா $25 தான் வரும். ஆனா இதில இன்கம் எடுத்தா $200 வரும். அதில வந்து ஒரு சிம்பிளான ஒரு விஷயம் என்ன குடுத்துருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் டைம் நீங்க சைக்கிள் கம்ப்ளீட் பண்றீங்க அப்படின்னு சப்போஸ் நான் 25 டாய்ல இருக்கேன். நான் எந்த விதமான ஆக்டிவேஷனும் பண்ணல. வெறும் 25 டாய்ல தான் ஜாயின் பண்ணியிருக்கேன். இஃப் சப்போஸ் நான் ஒரு சைக்கிள் கம்ப்ளீட் பண்றேன். ஒரு சைக்கிள்ன்றது என்னன்னா, எனக்கு கீழ 2 பிளேஸ்மென்ட் ஆன ஒரு சைக்கிள். ஓகேங்களா? எனக்கு கீழ சைக்கிள் பிளேஸ்மென்ட் ஆனோனே, ஃபர்ஸ்ட் பேமெண்ட் என்ன ஆகும்னா, என்னோட வாலெட்டுக்கு வந்துரும். செகண்ட் பேமெண்ட் என்ன ஆயிருக்கும்னா, திரும்ப எனக்கு இன்னொரு 25 டாய்ல ஓப்பன் ஆயிருக்கும். கரெக்ட்டா? இப்ப என்ன ஆகும் அப்டின்னா, 2வது டைம் நான் என்னோட ரீபர்த் ஐடில வந்து 2வது டைம் என்னோட சைக்கிள் வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஏபி கம்ப்ளீட் ஆகுது அப்டின்னா, எனக்கு பேமெண்ட் வராது. அது சிஸ்டத்துல ஹோல்ட் ஆயி, திரும்ப ரீபர்த் ஐடி கிரியேட் ஆயிருக்கும்.
அந்த ரீபர்த் திரும்ப 3வது டைம் சைக்கிள் கம்ப்ளீட் ஆகும்போது என்ன ஆகும்னா, திரும்ப வந்து எனக்கு ஒரு பேமெண்ட் வரும். அப்ப 25, 25 எவ்வளோ? $50 என்ன ஆகும்? $50 என்ன ஆகும்னா, ஆட்டோமேட்டிக்கா அடுத்த பேக்கேஜ் வந்து ஆட்டோமேட்டிக்கா ஓப்பன் ஆகும். ஃபர்ஸ்ட் நீ போட்ட முதலீட கையில எடுத்துக்கோ. திரும்ப வர்றத நீ அடுத்த லெவல் அப்கிரேட் பண்ணி நல்லா சம்பாதிச்சுக்கோ அப்படின்றது தான் இதோட ஒரு வாக்கியமா இருக்கு. கிளியரா இது வரைக்கும்? ஓகே. அண்ட் ஏர்ன் ஃப்ரீ சென்சோ காயின். இதுதான் சென்சோ காயின்ன்றது என்ன அப்படின்னு சொல்லியிருக்கேன். இஃப் சப்போஸ் நீங்க 8 பேக்கேஜ்ல ஜாயின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, இஃப் சப்போஸ் நீங்க $25 வந்து ஜாயின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு 100% வந்து உங்களுக்கு சென்சோ காயினா ரிட்டர்ன் வந்துரும். அது வந்து வெல்கம் ஏர்ட்ராப் போனஸ் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அந்த காயின் $25 ஜாயின் பண்றீங்கன்னா, 25 எஸ்எல்டி காயின் வந்து உங்க வாலெட்டுக்கு கிரெடிட் ஆயிரும். அடிஷனலா இஃப் சப்போஸ் நீங்க ஒரு டைரக்ட் ரெஃபரல் இருக்காங்களே, நீங்க வந்து ஒரு 10 டைரக்ட் ரெஃபரல் குடுத்துருக்கீங்கன்னா, எல்லா இண்டிவிஜுவலா ஒரு டைரக்ட் ரெஃபரல்லேருந்து ஒரு 10% வந்து சென்சோ காயின் திரும்ப ஆட் ஆகும். சப்போஸ் அவர் $25 இருந்தாருன்னா 2.5 சென்சோ காயின். அவர் $50 வந்து அப்கிரேட் பண்ணிட்டாரு அப்படின்னா 5 சென்சோ காயின். அவர் $100 அப்கிரேட் பண்ணிட்டாருன்னா 10 சென்சோ காயின் அப்படின்ற மாரி கிடைக்கும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அது மேக்ஸ் டூ மேக்ஸ் வந்து அது ட்ரேடிங்லயும், கேமிங்லயும் வந்து டிசம்பர் 3, 2025ல வரும். இப்பயுமே வந்து நீங்க உங்களோட சென்சோ அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா, கேமிங்கோட போர்ட்டல் எல்லாமே வந்து ப்ராசஸ்ல தான் இருக்கு. நீங்க வேணா செக் பண்ணிக்கலாம். நீங்களே வந்து கேமிங் என்னென்ன கேம் இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்களே செக் பண்ணிக்கலாம். அண்ட் இதெல்லாம் தான் கேமிங். இந்த கேம்ஸ் எல்லாமே உள்ள இருக்கு. நீங்க ப்ளே பண்ணி ஏர்ன் பண்ணிக்கலாம். ஆனா இதுல வந்து ஒரு கண்டிஷன் குடுத்துருக்காங்க. ப்ளே த கேம் வித் த என்ட்ரி ஆஃப் எஸ்எல்டி காயின்ஸ். நீங்க எஸ்எல்டி காயின வச்சு நீங்க ஏர்ன் பண்ணி நீங்க டாயா கன்வெர்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அப்ளைட் ஃபார் மோர் டீடைல்ஸ் ரெஃபர் த அஃபிஷியல் வெப்சைட் அண்ட் சேனல்ஸ் அப்படின்ற மாரி குடுத்துருக்காங்க. இதுல வந்து ஒரு டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்கு. அந்த டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் என்ன அப்படின்னா, நீங்க லாகின் பண்ணாலே உங்களோட ஐடியிலே தெரியும். கீழ வந்து குடுத்துருக்காங்க என்னென்ன கண்டிஷன்ஸ் அப்படின்னு. சரிங்களா? அண்ட் வேர்ட் ஆஃப் மவுத். இந்த வேர்ட் ஆஃப் மவுத்ன்றது வந்து நீங்க ஒரு வீடியோ கிரியேட் பண்ணி சோசியல் மீடியால பப்ளிஷ் பண்ணீங்க அப்படின்னா, அவங்க ஒரு குறிப்பிட்ட நாள் நம்மளோட வீடியோ இப்ப நான் வந்து வீடியோ கிரியேட் பண்ணியிருக்கேன். என்னோட வீடியோ வந்து நான் சோசியல் மீடியால பப்ளிஷ் பண்றேன். பப்ளிஷ் பண்ணிட்டு உள்ள ஒரு ஆப்ஷன் இருக்கும். WOMN ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனுக்கு போயிட்டு என்னோட லிங்க்க வந்து நான் வந்து சப்மிட் பண்ணிட்டேன் அப்படின்னா, எனக்கு என்னோட வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா டாயாவோ கிரெடிட் ஆகும். இல்ல சென்சோ டோக்கனாவோ கிரெடிட் ஆகும். கிளியரா இது வரைக்கும்? ஓகே. ஹவ் டூ ஸ்டார்ட்? எப்படி ஸ்டார்ட் பண்றது அப்படின்னா, நம்மளுக்கு ஒரு 4 வாலெட் வேணும். 4 வாலெட்ல எந்த வாலெட் இருந்தாலும் சரி. 4 வாலெட் தேவையில்ல. எந்த வாலெட் இருந்தாலும் சரி. நான் பிரிஃபர் பண்றது என்ன அப்படின்னா, டோக்கன் பாக்கெட். டோக்கன் பாக்கெட்ன்றது எல்லாத்துக்குமே கொஞ்சம் ஈஸியா இருக்கு. அதனால டோக்கன் பாக்கெட்டே எடுத்துக்கோங்க. சரிங்களா? டோக்கன் பாக்கெட் எடுத்துட்டு என்ன பண்றீங்க அப்படின்னா, உங்க வாலெட்ட வந்து ஃபண்ட் பண்ணிக்கோங்க. எப்படி ஃபண்ட் பண்ணணும் அப்படின்னா, நீங்க வந்து பினான்ஸ்ல எந்த எக்ஸ்சேஞ்ச் யூஸ் பண்ணாலும் சரி, எந்த எக்ஸ்சேஞ்ச்லேருந்து நீங்க டாலரா வாங்கிட்டு வாலெட்டுக்கு எடுத்துட்டு வந்தாலும் சரி, டைரக்ட்டா டாயா வாங்கிட்டு வாலெட்டுக்கு எடுத்துட்டு வந்தாலும் சரி, பாலிகான் நெட்வொர்க்ல இருக்கக்கூடிய டாலர்ஸ். ஓகேங்களா? நேத்து ஒரு நபர் என்ன பண்ணியிருந்தாரு அப்படின்னா, ஆ பிஎன்பியோட நெட்வொர்க்ல டாலர் வாங்கிட்டு சாரி டாய் வாங்கிட்டு வாலெட்டுக்கு எடுத்துட்டு வந்திருந்தாரு. அது வந்து கண்டிப்பா அக்செப்ட் கிடையாதுங்க. நீங்க வந்து நெட்வொர்க் வந்து பாலிகான் நெட்வொர்க்ல டாய் வந்து வாங்கிட்டு ஒரு 5 ஃபார் எக்ஸாம்பிள் $5 நீங்க ஜாயின் பண்றீங்க அப்படின்னா, $5 தான் மினிமம் கான்ட்ரிபியூஷன் ஓகேங்களா? இந்த $5 நீங்க ஆக்டிவேட் பண்ணதுக்கப்புறம் 0.5லேருந்து 1 போல் காயின் வந்து உங்க வாலெட்ல இருக்கணும். ஐ மீன் மேட்டிக் காயின் இருக்கு இல்லையா? அது வந்து உங்களுக்கு 0.5லேருந்து 1 போல் காயின் வந்து உங்களோட வாலெட்ல இருக்கணும் டிரான்சாக்ஷன் ஃபீஸ்க்காக. ஆனா 0.5 போகுமா சார் ஒரு டிரான்சாக்ஷனுக்குன்னா கிடையாதுங்க. ஃபார் சேஃப் சைட் 0.000 சம்திங் தான் போகுது ஃபார் சேஃப் சைட் சரிங்களா? We are working only with the DAI stablecoin cryptocurrency. Your contribution will be activated after one confirmation in the blockchain. Withdrawal rewards come instantly to your secure wallet balance. Withdrawal வந்து டைரக்ட்டா உங்களோட இன்ஸ்டன்ட் வாலெட்டுக்கு வந்துரும். நீங்க வித்ட்ரால் கொடுக்கணும் அப்படின்ற ஆப்ஷனுமே இதுல கிடையாது. உங்களோட ஏர்னிங்ஸ் எல்லாமே வந்து இன்ஸ்டன்ட்டா எந்த விதமான டிடக்ஷன்ஸுமே இல்லாம உங்களோட வாலெட்டுக்கு வந்துரும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. அண்ட் இதுதான் இதோட பிசினஸ். சப்போஸ் இது உங்கள வந்து ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா, டிஸ்கிரிப்ஷன்ல இந்த வீடியோ ப்ரமோட் பண்ணக்கூடிய நபரோட கான்டாக்ட் நம்பர் வந்து நான் குடுத்துருக்கேன். அவருக்கு கால் பண்ணி நீங்க உங்களோட டவுட்ஸ் வந்து கிளியர் பண்ணிக்கலாம். அண்ட் ஈவன் தோ இந்த லிங்க்குமே வந்து என்னோட டிஸ்கிரிப்ஷன்ல ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல வந்து நான் பின் பண்ணியிருப்பேன். அந்த லிங்க்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அண்ட் இதே மாரி உங்க பிசினஸையுமே வந்து என்னோட சேனல்ல ப்ரமோட் பண்ணணும் அப்டின்னா, என்னோட டிஸ்கிரிப்ஷன்ல என்னோட பெர்சனல் நம்பர் வந்து நான் குடுத்துருக்கேன். கால் பண்ணி உங்களோட WhatsAppல வந்து நீங்க உங்களோட பிடிஎஃப் ஷேர் பண்ணீங்க அப்டின்னா, கண்டிப்பா என்னோட சேனல்ல வந்து உங்களுக்கு வீடியோவா நான் பப்ளிஷ் பண்ணி தரேன். அண்ட் தேங்க் யூ ஸோ மச். இந்த வீடியோவ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் மறக்காம இந்த வீடியோவ வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலீஸ்க்கு வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. சரிங்களா? தேங்க் யூ.